வணக்கம். சேலம் எம்ஏநாதன் யூடியூப் நேயர்களே, இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சேலத்தில் இருக்கிற உழவர் சந்தையில் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய், ஒரே சைஸ் நெல்லிக்காயாக, கொஞ்சம் மினிமம் சைஸ் நெல்லிக்காய், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நெல்லிக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. அதை கழுவிக்கலாங்க. எல்லாம் ஒரே சைஸாக இருக்கும். கழுவிட்டு இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணலாம், வேவிக்கணுங்க. அதை அவ்வளோதான், அந்த வேவிக்கலாம். இந்த வேகிற நேரத்தில் நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். 1/2 கிலோவுக்கு ஒரு 300 கிராம் வெல்லத்தை போட்டு, மண்டை வெல்லத்தை போட்டு உடச்சி அதை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாங்க. பாவுனா 2 கம்பி 3 கம்பிலாம் இல்லை, சும்மா ஓரளவுக்கு பாவு காய்ச்சிக்கலாம். தண்ணியில் கரையணும் இல்லையா, கரைஞ்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். மறுபடியும் அதை சூடு பண்ணணும். பாருங்கள், பாயில் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். சின்ன சின்ன தோல்லாம் உறிஞ்சி வந்துருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் சின்ன அப்படியே சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் தோல்லாம். அது நம்ம அப்படியே ஒரு கத்தியை வச்சு விட்டோம்னா சல்லுன்னு இறங்கிக்கிறோம். ரொம்ப சூடாக இருக்கும், கையில் தொட்டு பார்க்க முடியாது. பாருங்களா, வெடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ அந்த காய்ச்சின பாவில் அதை போட்டுடலாம். காய்ச்சின பாவில் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டிட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு 35 நெல்லிக்காய் வந்துச்சிங்க. இங்கே சேலம் உழவர் சந்தை ரேட்டு 1 கிலோ 65 ரூபா. இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த பாவோடு சேர்த்து மறுபடியும் வேகணும். அது நல்லா வேகும் பொழுது அந்த நெல்லிக்காய் அந்த இனிப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த புளிப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்த கலவையாக மாறும். சரிங்களா, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறணுன்னே பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க. ஓகே நேயர்களே, அடுத்த வீடியோவில் இப்போ சந்திக்கலாம்.